ஓம் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொரு கொட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலுமாய் எனது அங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 24ஆம் நாள் 8/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானு வாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. அதிகாலையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு அந்த பிரத்யக்ஷ தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல வலுவை தரக்கூடியது. இந்த அதிகாலையில் சூரியனை நமஸ்காரம் செய்கின்றவர்களுக்கு கண்களிலே ஏற்படுகின்ற கோளாறுகள் எல்லாம் நீங்கிவிடும். எலும்பு சம்பந்தமான வியாதிகள் நீங்கிவிடும். இதனால தான் நம் முன்னோர்கள் இந்த சூரிய நமஸ்காரம் என்று செய்து கொள்வார்கள். அந்த சூரிய நமஸ்காரம் என்பது உதிக்கின்ற பொழுது செய்யப்பட வேண்டும். இந்த சூரிய நமஸ்காரம் செய்யணுன்றதுக்காக காலையில் 10 மணிக்கு எழும்பி சூரியனை பார்த்து கும்பிட்டு பலன் கிடைக்காது. சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த காலை வேளையிலே அந்த சூரியனை சுற்றி வட்ட வடிவமாக ஒரு சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அவை இந்த உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள் இவையெல்லாம் விலகக்கூடிய சக்தி உண்டு என்பதை முன்னோர்கள் கண்டு இந்த காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். இது இப்போ பிள்ளைகள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுக்கு எழும்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனவே இந்த காலை சூரிய நமஸ்காரம் வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது. ஏனைய நாட்களில் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளிலாவது நாம் அதிகாலையிலே எழுந்து சூரிய தரிசனம் செய்தால் சூரிய பகவானுடைய அந்த வட்ட வடிவத்திலான கதிர்கள் காலையிலே உதிக்கின்ற பொழுது உடம்பிலே பட வேண்டும். இதைத்தான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி என்கின்ற 100 பாடல்களை ஏற்றுகின்ற பொழுது அவருடைய முதல் பாடலை அழகாக குறிப்பிட்டிருப்பார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்விடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதிளம் போதின் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி உந்தன் விழித்துணையே. இந்த உதிக்கின்ற செங்கதிர் சூரியன் உதிக்கின்ற பொழுது ஆகாயத்திலே சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அதனால தான் இந்த முன்னைய காலத்திலே எல்லாம் தாய்மார்கள் இந்த பிறந்த குழந்தைகளை அதிகாலையிலே வெறுந்தரையிலே எண்ணெய் பூசி கிடத்தி விடுவார்கள். அந்த சூரியனுடைய ஒளி பட வேண்டும், அந்த இள வெயில் பட வேண்டும் என்கிறதுக்காக. இப்போ அதெல்லாம் இப்போத்தைய தாய்மார்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அப்படி செய்கிற வழக்கமே இல்லாமல் போய்விட்டது. வீட்டிலே பெரியவர்கள் இருந்தால் அதை சொல்லி செய்வித்துக் கொள்வார்கள். இதை மற்றபடிக்கு இவையெல்லாம் மறிவு வந்து விட்டது. இந்த அதிகாலையிலே எண்ணெய் தேய்த்து குழந்தைகளை வெறுந்தரையிலே கிடத்தி விட்டால் அந்த சூரியனுடைய ஒளிப்பட வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள்
அல்லது எலும்பு சம்பந்தமான வளர்ச்சிகள் இவைக்கெல்லாம் நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது என்கிறதுனாலே தான் அந்த சூரியனுடைய ஒளிபட வைத்தார்கள். இவ்வாறு சிறப்போடு கூடியதாகும். இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடம் சர்வதேச இந்து மத குருவிடம் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழாக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தவிர்க்க முடியாத காரணம், நாட்டில் அசாதாரண சூழ்நிலை, பெட்ரோல் தட்டுப்பாடு, வாகனங்களிலே செல்லுவதற்கு சிரமம், போக்குவரத்துக்கு சிரமங்கள், வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு விமான போக்குவரத்துகள் தடங்களாயிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இந்த விழாவை இன்னொரு திகதிக்கு மாற்றுவதற்காக இன்று நடைபெற இருந்த ஆன்மீக பெருவிழா பின்போடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியையும் தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆன்மீக பெருவிழா தொடர்பான நிகழ்வு நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதனையும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.